ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சபிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாபுதானா கிச்சடி. சாபுதானா வேற ஒன்றும் இல்லை, ஜவ்வரிசி. அதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, உப்பு, கொத்தமல்லி, எண்ணெய். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்துட்டு நம்ம கிச்சடி பண்ணுறதுனால நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேர்க்கடலை பொடியை வந்து இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம முதல்ல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுலில் வந்துட்டு நான் வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து ஊறிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை பொடி கொஞ்சம் போட்டு கலரி வச்சுக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப குறையும் இல்லை, கரெக்டாக மீடியமாக வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை கலரி ஒரு சைடில் வச்சிடலாம் நம்ம. அடுத்தது இந்த கிச்சடிக்கு தேவையானது வந்து வெங்காயம். ஸோ நம்ம வெங்காயம் முதல்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கணும். எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இதில். ஸோ வெங்காயம் ஜாஸ்தியாக போடுங்க. அதோட நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். ஜவ்வரிசிலையும் உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அண்ட் அது வந்து போன்ஸுக்கெல்லாம் நல்லது. ஸோ இதுவும் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைப்பாக பண்ணலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது 10 நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து கொஞ்சம் சுட தண்ணி போட்டு அவங்க கலரி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நல்லா ஊறிடும், ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடும். ஸோ அவங்க இமீடியட்டாக வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி இல்லை வந்து ஒரு டிஃபன் மாதிரி பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம் இதை. இந்த மாதிரி ஆனியன் மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் இது நைட் டின்னருக்கு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லாருமே வந்து டிஃபன் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக இட்லி, தோசை அந்த மாதிரி இல்லாமல் இது வெரைட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையானது வந்து பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கம்மியாக காரம் சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு வந்து ஒரு 6-7 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் ட்ரையாக இருக்கணும். நம்ம வந்து ஊற வச்சப்புறம் அது வந்து ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் பார்த்தீங்க இல்லை 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா நல்லா கலரி விடணும். அந்த ஜவ்வரிசியை கலரி விட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி வந்துடும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா கிச்சடி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து கருவேப்பிலையும் பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சிடலாம். ஒரு பேன் வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து 1 கப் எண்ணெய் முதல்ல போடுறோம். இது வந்து நம்ம கோதுமை ரவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எண்ணெய் நல்லா இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜவ்வரிசிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா இழுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நான் ஒரு 1/2 கப்பு 1/4 கப்பு போட்டிருக்கேன். ஸோ இது பண்ணும்போது இன்னும் எண்ணெய் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த பாருங்க சிகப்பு கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் வந்து சிம்லேயே இதாகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் கலந்த அப்புறம்னே உடனே வந்துட்டு நம்ம
கொஞ்சோண்டு கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணானாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் கேரட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூனு. கேரட்டு, கேபேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிக்கிறோ வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இதோட நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டு கலந்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். போடலாம். சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதை நிதானமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஹீட்லேயே வந்துட்டு இது நல்லா வெந்துடும். நம்ம அந்த பொட்டுக்கடலை பொடி எதுக்கு நம்ம வந்து போடுறோன்னா, இந்த மோஸ்ட்லி ஜவ்வரிசி வந்து வேகும்போது ஒட்டிக்கும். பொட்டுக்கடலை பொடி வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ண ஜவ்வரிசியில் முதலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி கலரும்போது இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த பொட்டுக்கடலை பொடி வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே கலரில் இருக்கலாம். அப்போ வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒட்டாது, ஜவ்வரிசி வந்து ஒட்டாது, வேகும்போது ஒட்டாது. இது மூடி வைக்கணும்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கலரினே இருக்கணும். கலரினே இருந்தால் தான் வந்துட்டு ஜவ்வரிசி வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கிச்சடியில். மூடி வச்சிங்கன்னா அது ஒட்டிக்கும். வாட்டர் கண்டென்ட் அதில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நம்ம இதை வந்து இப்படியே கலரினே இருந்தோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா ஜவ்வரிசி, அது கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் பாருங்கள். ஆனால் வந்து ஒட்டாது. ஸோ எதுக்கு ஒட்டாதுன்னா நம்ம வந்து உடச்ச கடலை பொடி போட்டதுனால ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் இது வந்து உடச்ச கடலை பொடி இருக்குது, இதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை நல்லா கலரிட்டோன்னா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெள்ளையாக இல்லை, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்னால இது வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே இந்த ஜவ்வரிசி கிச்சடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடச்ச கடலை பொடி வந்துட்டு நீங்கள் வந்து போடணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாது உங்களுக்கு. இதை இப்போ வந்து நம்ம பவுலில் எடுத்து சர்வ் பண்ணலாம். கொத்தமல்லி வந்து ஃபைனலில் இதில் ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் கார்னிஷ் பண்ணிடலாம். ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.